பெருநாள் தினத்துல அந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அதாவது ஈத் முபாரக்னு சொல்லலாம். அது மாதிரி தகபலல்லா மின்னா மின்கும். இது தாபுத் அல்ல, இது ஆதா. தாபுதா ஈத் முபாரக்னு சொன்னா கட்டாய கடமை, தகபலல்லா மின்னா மின்கும்னு சொல்றது கட்டாய கடமைன்னு யாரும் சொல்றது இல்லை. அல்லாஹ் உங்களோட அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டும். இதை சுன்னாவாக நம்ம மாத்திரக்கூடாது. அதாவது முஹம்மது இப்னு ஜியாத் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத், இமாம் இப்னு துருக்மானி ரஹிமஹுல்லாஹ் அல் ஜவ்ஹர் நக்கி அலா சுனல் பைஹகியுடைய சுனல் பைஹகில இமாம் இப்னு துருக்மானி ரஹிமஹுல்லாஹ் இப்னு முஹம்மது இப்னு ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தொட்டு ஒரு செய்தியை பதிவுறாங்க. இதனுடைய இஸ்னாத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இஸ்னாது ஜய்யித்னு சொல்றாங்க. சஹாபாக்கள், அதாவது முஹம்மது இப்னு ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் சஹாபாக்களை சந்திச்ச பொழுது அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருவரை சந்திச்சால் பெருநாளுடைய தினத்துல தகபலல்லாஹு மின்னா மின்கும்னு சொல்லுவாங்க. இந்த செய்தி இஸ்னாத் ஜய்யிதோட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இதை அறிவிப்பாளர் வரிசை தரமாக சொல்றாங்க. இப்னு துருக்மானி ரஹிமஹுல்லாஹ் அல் ஜவ்ஹர் நக்கி அலா சுனல் பைஹகில பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில நமக்கு முன்மாதிரியாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார். அது மாதிரி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்பட்ட பொழுது இப்படி பெருநாள் வாழ்த்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ரெண்டுக்குமே வழிகாட்டல் இருக்கிறது என்பதை இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லின பொழுது அவங்க சொல்றாங்க, யாராவது எனக்கு வாழ்த்து சொன்னால் நான் அவருக்கு நிச்சயமாக மறுமொழி சொல்லுவேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்ற கருத்தையும் சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த இடத்துல இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில் ஒரு செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள், ஜுபைர் இப்னு நுஃபைருடைய ஒரு செய்தியையும். அதே மாதிரி இன்னும் பல அறிஞர்கள் பல செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். சஹாபாக்கள், துராசல், முன்னோர்கள், சலஃபு சாலிஹீன்கள் பெருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பெருநாள் தெரிவிக்கிறது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, விரும்பத்தக்க ஒன்று அல்ல. ஆனா ஒருவர் துவா செய்யறது, அவங்க நல்லா இருங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும். ஈத் முபாரக்னா என்ன பிதஅத், அதாவது அல்லாஹ் உங்களோட ஈதுல பரக்கத் செய்யட்டும், இதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப எனவே இந்த அடிப்படையில் அதை முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி நிறைய அறிஞர்கள் அதை அனுமதிச்சும் இருக்கிறாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். நிறைய இதை தூக்கி பிடிச்சிட்டு ஈத் முபாரக் சொல்வது பிதஅத், இது கூடாது. அப்ப இதெல்லாம் ஒரு கரடு முரடாக காட்டுறது மார்க்கத்தை. பெருநாள் தினத்தில் யாரையும் பேசக்கூடாது. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் ஈத் முபாரக் சொல்லிட்டாருடா, அப்ப வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்ப இந்த மாதிரி வறட்சியான கரடுமுரடான சிந்தனைகள் கொண்ட மார்க்கம் அல்ல இது. அப்ப எனவே மக்களுக்கு சொல்லணும், துவா செய்யணும். ஒரு வாழ்த்து காடை ஹராமான முறையில் அல்ல, அதாவது ஷிர்கான பிதத்தான வாசகங்கள் இல்லாம அல்லாஹ் அவங்களை புரிஞ்சு கொள்ளட்டும், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், ஈத் அல்லாஹ் பரக்கத்துள்ளதாக ஆக்கட்டும். உதாரணம் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அல்லாஹ் உங்களுடைய ஈதுல பரக்கத் செய்யட்டும், உங்களோட குடும்பத்துல பரக்கத் செய்யணும். பிள்ளையா? சரியா? சரிதான். அது அரபுல சொன்னா என்னடா ஈத் முபாரக். அப்ப எனவே இந்த வார்த்தைகளை காட்டித்தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்கடா, சொல்லுவாங்க தானே, உதாரணமாக ஹெப்பியா இருங்க பாய் என்று சொல்லுவாங்க. அதே அரபுல சொன்னா என்ன, ஈத் முபாரக். ஈதுல அல்ல ஹெப்பியா இருங்க பாய், அதுதான் அந்த வார்த்தை. அது துவா. அப்ப எனவே அந்த அடிப்படையில் நம்ம இதை பார்க்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு அப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், இது இபாதத்தாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னதான் செய்யணும். ஆனா இது பொதுவானது. சஹாபாக்கள் அதை அவங்களுடைய நடைமுறையில இருந்திருக்கிறது. அப்ப எனவே ரசூலுல்லாஹ் தடுக்கவில்லை, இங்க தடை வந்திருக்கிறதா என்னதான் பார்க்கணும். அப்ப எனவே தடை இல்லை என்பதனால இது கூடும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு.